இந்த நாள் நல்ல நாள், தொல்லைகள் இன்றி மறந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், தொல்லைகள் இன்றி பிறந்த நாள். ஒவ்வொரு நாளும் ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு வயது கூடுகிறது. முதியவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு வயது கூடுகிறது. ஆனால் வாழ்நாள் குறைகிறது. வயது கூடும், ஆனால் வாழ்நாள் குறையும். இது இயற்கையின் நியதி. 200 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் யாரும் இல்லை. அப்படித்தான் ஒரு மனிதனுடைய உறுப்புகள், அது வேலை செய்யக்கூடிய நாட்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தே அமைகிறது. இந்த கறி சாப்பாடு என்றால் காய்கறிகளை வைத்து சாப்பிடுபவர்கள் செரிமானம் நன்றாக இருக்கும், வாழ்நாள் அதிகரிக்கும் என்று சொல்வதுண்டு. அதுபோல மாமிசம் சாப்பிடுபவர்கள் கொழுப்பு சத்து சேர்ந்து அவர்களுடைய வாழ்வு நாளை குறைத்து விடுகிறது. பட்டினி கிடப்பது நல்லதா என்றெல்லாம் கேட்பார்கள். விரதம், வயிறை காய வைக்கக்கூடாது என்பார்கள். ஏனென்றால் நமக்கு சுரப்பிகள் இருக்கின்றன. அந்த சுரப்பிகள் இருந்து நமக்கு நிணநீர் என்று வரும். அதுதான் எல்லாவற்றையும் நமக்கு அந்த செரிமானத்தை உண்டாக்கும். ஆதலினால் நமக்கு இந்த எல்லாவற்றையுமே எச்சல் விழுங்குவது, எச்சல் விழுங்காமல் சில பேர் இருப்பது என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு எச்சல் வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய உணவு ஜீரணமாகும். தண்ணீர் எவ்வளவு குடிக்க வேண்டும் என்றால் ஒருவர் சொல்வார் 5 லிட்டர் குடிக்கலாம், 3 லிட்டர் குடிக்கலாம் என்று. ஆனால் சித்தர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு எப்பொழுது தாகம் எடுக்கிறதோ அப்பொழுது நீங்கள் குடியுங்கள். அதிகபட்சமாக 1 லிட்டரிலிருந்து 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு அந்த சிறுநீரகம் அது சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பதால் அதனுடைய பாதிப்பு ஏற்படும். குடலிலே ஏற்படக்கூடிய அந்த அமிலம் குறைந்து போய்விடும். அது ஆரோக்கியமாக இருக்கும். இப்படி பலவிதமான காரணங்களை அவர்களெல்லாம் சொல்லுவார்கள். எனவே நண்பர்களே, எல்லா நாளும் நல்ல நாள்தான். இதில் கெட்ட நாள் என்று எதுவுமே இல்லை. ஒரு கெட்டதாக நடந்துவிட்டால் அவர்கள் சொல்வார்கள் இது கெட்ட நாள் என்று. ராகு காலம் என்பார்கள். இது இப்படியெல்லாம் இது யம கண்டம் என்பார்கள். இதெல்லாம் ஒரு மனிதன் வகுத்தது தான். நம்மை பொறுத்தவரையில், சூரியனை பொறுத்தவரையில், பூமியை பொறுத்தவரையில், சந்திரனை பொறுத்தவரையில், பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் எல்லாம் ஒன்று தான். நாம் வகுத்தது தான் எல்லாமே. அது நமக்கு சிலருக்கு ஏற்புடையதாக இருக்கும், சிலருக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் எல்லாமே ஒன்று தான். தண்ணீரிலே நல்ல தண்ணீராகத்தான் இருக்கிறது மழை நீர். அது பூமியிலே விழும் பொழுது அது சாக்கடையிலும் விழும், நதியிலும் விழும், கடலிலும் விழும். அது விழும் இடத்தை பொறுத்து அந்த தண்ணீரின் தன்மை மாறுகிறது. அதுபோலத்தான் மனிதர்களும் நல்லவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய குணாதிசயங்கள், சேர்க்கை இதர்கள் மூலம் மாறுகிறது. நாம் இதெல்லாம் மாறாமல் ஒரே நேர்பாதையில் சென்றால் நம்முடைய பயணம் நன்றாக இருக்கும். எல்லா நாளும் நல்லதாகவே இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து.